அகதா கிறிஸ்டியின் லார்ட் எட்ஜ்வேர் இறந்துவிட்டார். அத்தியாயம் 17. பட்லர் சீமான் எட்ஜ்வேர் இல்லத்து பணியாள். தொடர்ந்த மறுநாள் எங்களுக்கு வேலை வெட்டி இல்லாத ஓய்வு நாளாய் புலர, இதற்கு எதிர்மாறாய் அமைந்திட்டது ஜேப்புக்கு. காலை தேநீர் வேளையில் எங்களை பார்த்து போக ஒரு நடை வந்திருந்த இன்ஸ்பெக்டர் ஜேப் முகமெல்லாம் சிவந்து துடிக்கும் மிக கடுமையான கோபத்தில் இருந்தார். என்னை பேடியாக்கிட்டான் அந்த நாய் என்றார் வந்தவுடனேயே. என்ன பைத்தியக்காரத்தனமான பேச்சு இது என்றான் பாயிரோ ஆறுதலாய். நீங்களாவது பேடியாவது? ஆமாம், நான் பேடித்தான். அந்த நாசமா போகிற பட்லரை இதோ என தன் இரு கைகளையும் எங்கள் பக்கமாய் நீட்டி 10 விரல்களையும் விரித்து முன்னும் பின்னும் திருப்பி திருப்பி காட்டி, இதோ இந்த 10 விரல்களின் இடுக்குகளில் வழியே நடுவ விட்டுட்டேன் என்றார். என்ன, அவனை காணலையா? ஆமாம், நாய் மகன் என்றும் மேலும் சில அவமரியாதையான வார்த்தைகளையும் இட்டு பட்லரை வைத்த ஜேப் என்னை அந்தரத்தில் தொங்க விட்டுட்டு ஓடியே விட்டான். இதில் என்னை செருப்பாலேயே அடித்து கொள்ள வைப்பது எது தெரியுமா? அவனை கொஞ்சமும் நான் சந்தேகப்படாமல் விட்டு வைத்ததுதான். மேலதிகாரிகளை நிமிர்ந்து என்னால் பார்க்கவே முடியல. அமைதி அமைதி, என்ன செய்வது பார்ப்போம். முதலில் தேவை அமைதி. ஆமாம், உட்கார்ந்த இடத்திலிருந்து அமைதி அமைதி என வெள்ளை கைக்குட்டையை வக்கனையாய் கையை ஆட்டுவது சுலபம்தான். யார் அங்கு காவல்துறை தலைமையகத்தில் கமிஷனரிடம் பாட்டு வாங்குவது? உஃப், பேடி என்று விற்றாய் என்னை. இதுபோல பேய் அறைந்தார் போல 100 பேருக்கு முன்னால் விமர்சிக்கப்பட்டிருந்தால் நீங்க அமைதியாய் இருப்பீங்களா? இதுபோல முன்பும் சில வழக்குகளில் தலைமறைவாகி பின் வந்தவன்தானாம் அந்த நாய். ஜேப் வழுக்கை விழுந்திருந்த தன் முன்தலை முழுதும் முளைத்திருந்த வியர்வை முத்துக்களை புறங்கையால் வழித்துவிட்டு கொண்டார். உழுக்கப்பட்டவராய் தளர்ந்து போயிருந்தார். மேற்கூறியவாறு ஜேப் கதறி கொண்டிருந்த போது கோழி ஒன்று முட்டையிடும்போது வலியால் முணங்குவதை நினைவூட்டுவது போல் பரிதாப ஓசைகள் சில எழும்பி இருந்தன. பாயிரோ நம்பிக்கை இழந்து போயிருந்த ஜேப்புக்கு முன்னால் ஒரு பெரிய கண்ணாடி கோப்பை முழுவதும் உயர் ரக மதுவையும் அதில் கொஞ்சம் சோடாவையும் கலந்து வைத்தேன். நன்றிப்பா என்றார். இதுதான் எனக்கு இப்போதுள்ள ஒரே ஆறுதல். குடித்த சில நொடிகளுக்கு பிறகு சிறிது அதிர்வு அடங்குவராய் பேசினார். அந்த பட்லர் ஓடி மறைந்துவிட்ட இப்பொழுது கூட அவன்தான் கொலை செய்திருப்பான்னு நான் நம்பல. கொலை விசாரணை விடப்பட்டிருக்கும் சூழ்நிலையில கொலை உண்டவரின் பிரத்யேக வேலைக்காரன் தலைமறைவாவது தவறு என்றாலும் அதற்கு வேறு காரணங்களும் இருக்கலாம். எப்படியானாலும் அவனை பிடிக்காமல் விடமாட்டேன். பார்த்துக்கிட்டே இருங்கள். கண்ணியமா செயல்படாத சில மதிப்பற்ற நைட் கிளப்புகளால் நேரடி தொடர்பு கொண்டிருக்கிறான். ஆபாசமான அசிங்கங்களில் ஈடுபட்டிருக்கிறான். இதெல்லாம் இப்பொழுது தெரிய வருது. ஒழியட்டும், இவை அந்த பட்லருடைய தனிப்பட்ட ஆசாபாசங்கள். இதெல்லாம் அவனை ஒரு கொலைகாரனாக காட்ட வேண்டிய அவசியமில்லையே. நிச்சயமா இரவு விடுதிகளுக்கு உதவும் வகையில் ஏதோ தொழில் செய்து கொண்டு அவன் இயங்கியிருக்கலாம். இது அவனை கொலைகாரன் என ஆக்கும் அவசியமில்லைதான் என்ற ஜேப் தனது பழைய பல்லவியான சந்தேகத்துக்கிடமின்றி கொலையாளி அந்த ஆடம்ஸ் பெண் தான் என்று விட்டு தொடர்ந்தார். இருந்தாலும் எனது இந்த யூகத்தை நிரூபிக்கத்தான் இன்னும் ஒரு சாட்சியமும் வகைப்படலையே. ச, இன்று ஆடம்ஸ் குடியிருப்பு முழுவதையும் என் ஆட்களை விட்டு கவிழ்த்து பார்த்துட்டேன். உதவும்படியா குண்டூசி முனை கூட கிடைக்கல. தந்திரமும் சூட்சம புத்தியும் மிகுந்த ஜாக்கிரதையான பெண்தான் அந்த ஆடம்ஸ் பெண். பணப்பட்டுவாடா குறித்து சில கடிதங்களை தவிர வேறு எந்த கடிதத்தையும் அவ அங்கு விட்டு வைக்கல. எந்த வங்கியிலிருந்தும் வந்த கடிதங்கள் அவை என்பது வரை அழகாக முகவரி எழுதப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கும் கடிதங்கள் அவை. வாஷிங்டனில் வசிக்கும் அவரது சகோதரிடமிருந்து வந்திருந்த சிற்சில கடிதங்கள். அவை வழவழா கொழவழா என
இல்லாமல் நெற்றில் அடித்தார் போல எழுதப்பட்டிருந்த முதல் ரக கடிதங்கள், பழைய காலத்திய அதிக விலை மதிப்பற்ற சில நகைகள், தினசரி நடவடிக்கைகளை பதித்து வைக்கும் டைரி எழுத்து பழக்கம் அவரிடம் இல்லை. அவருடைய வங்கி கணக்கு புத்தகங்களும் செக் புத்தகத்தாலும் எந்த உதவியும் இல்லை. இதையெல்லாம் கூட விட்டு வைக்கலாம். ஆனால் இந்த ஆடம்ஸ் பொண்ணுக்கு தனிப்பட்ட அபிலாஷியலால் ஆன வாழ்க்கையே இல்லை என்பதுதான் ஆச்சரியமா இருக்கு. யாருடனும் பழகாத கலகலப்பற்ற பெண் என்று குறிப்பு கொடுத்த பாய்ரோ, இப்படிப்பட்ட நபர்களிடமிருந்து நமக்கு எந்த உதவியும் கிடைக்காதுதான். ஆடம்ஸுக்கு ஒத்தாசையா இருந்த பெண்ணிடம் பேசி பார்த்தேன், பிரயோஜனமில்லை. ஒரு தொப்பி கடை வைத்து நடத்தி கொண்டிருக்கும் பெண்ணின் கடைக்கு சென்று அவரிடமும் பேசிவிட்டு வந்தேன். ஆடம்ஸின் நெருக்கமான தோழியாம் அவள். செல்வி டிரைவர் பற்றி என்ன நினைக்கிறீங்க? சமயோஜிதம் மிக்க வெளிப்பான பெண்ணாய் தெரிகிறா. அவளாலும் பிரயோஜனம் எதுவும் நேர்ந்து விடவில்லை. எதிர்பார்த்ததுதான். காணாமல் போன எத்தனை வழக்குகளை நான் கையாண்டிருப்பேன். அப்பெண்களின் உறவினர்களையும் நண்பர்களையும் விசாரிக்கும் போது பாடப்படும் நேர்த்திசையைத்தான் இவர்களும் பாடினார்கள். புத்திசாலித்தனமும் அன்பும் ஒருங்கே நிறைந்த கண்ணியமான பெண், எந்த தவறான ஆண் தொடர்பும் அற்ற மரியாதைக்குரிய பெண். இதை நான் ஒப்புக்கொள்ளவே இயலாது திரு பாய்ரோ. ஆண் தொடர்பு இல்லை என்பது ஒவ்வாத கருத்து. பெண்களுக்கு ஆண் நட்பு இருக்கும், உறுதி. இல்லைனா அந்த பெண்ணிடம் ஏதோ குறை என்றுதான் பொருள். இந்த உறவினர்களும் நண்பர்களும் அவளுக்கு கெட்ட பேர் வந்து கூட கூடாதே என்பதற்காக மறைத்து கூறும் இது போன்ற தகவல்கள் நம்மை என்னமாய் சீரழிக்கின்றன. மூச்சு வாங்க கொஞ்ச நேரம் நிறுத்திய ஜேப், நான் மீண்டும் நிரப்பியிருந்த மது கோப்பையை நன்றி கேப்டன் ஹேஸ்டிங்ஸ் என்றபடி கையில் எடுத்துக்கொண்டு எங்கு நிறுத்தினேன் என்னும் சிறு நினைவுபடுத்தலோடே தொடர்ந்தார். அவருக்கு ஆண் துணை இருந்திருக்க வேண்டும். இருந்திருக்கு. இந்த கோணத்துல விரட்டி விரட்டி நாம் துப்பு தேட வேண்டும். 1 டஜன் இளைஞர்களுடன் இரவு உணவுக்கு செல்வது, இரவு நடனத்துக்கு போவது என்றுதான் அவரும் வாழ்ந்திருக்கிறார். இதை குறிச்சுங்கோ திரு பாய்ரோ. ஆனா இவனுக்கு அவன் இளைத்தவன் இல்லை என்பது போல ஒருத்தனாலும் நமக்கு பலனில்லை. தற்போதைய சீமான், நடிகர் மார்ட்டின் என்று பட்டியல் நீளுகிறது. ஆனா குறிப்பிட்டு சொல்லும்படியான ஒரு விஷயமும் குதிரல. ஆமாம், போனோம், சாப்பிட்டோம், வந்தோம் என்கின்றனர். என்ன செய்ய? அவர் தனியாகவே நின்று மோதி எட்ஜிவேரை வீழ்த்திருக்கிறார் திரு பாய்ரோ. ஆகவே அவருக்கும் கொலை உண்ட சீமானுக்கும் இடையே நிலவிய தொடர்பு பற்றி ஆராய துவங்கியுள்ளேன். அப்படி ஒன்று இருந்தாக வேண்டும். இதற்காக நான் பாரிஸுக்கு செல்லனாலும் நினைக்கிறேன். அந்த சிறு தங்க நிறத்தாலான பெட்டியில் பாரிஸ் என பொறிக்கப்பட்டுள்ளது. கடந்த வருட குளிர்காலத்தில் சீமான் எட்ஜிவர் கலைப்பொருள் கண்காட்சி என்று சொல்லிக்கொண்டு பல முறை பாரிஸ் சென்று வந்துள்ளதாய் காரியதரிசி கரோல் சொன்னார். இதனால உண்மையிலேயே அங்கு அப்படியெல்லாம் கலை கண்காட்சிகள் நடந்ததா என்றறிய நான் பாரிஸுக்கு சென்று திரும்பத்தான் வேண்டும். இதற்கு நடுவுல நாளை நீதிமன்ற விசாரணை ஆரம்பமாகின்றது. ஒத்தி வைப்பார்கள். இருந்தாலும் நான் ஆஜராக வேண்டுமே. எனவே நாளை பகல் விமானம் பிடித்து பாரிஸ் கிளம்ப உத்தேசம். உடல் முழுதும் உங்களுக்கு சக்தி ஜேப். இதை காணும்போது எனக்கு வியப்பாய் உள்ளது. ஆனால் நீங்கள் மெதுவாய் சோம்பேறியாகி வர்றீங்க. இப்படி சொல்லுவதற்கு மன்னிக்க. இங்கு வெறுமனே உட்கார்ந்துக்கிட்டு சிந்திக்கிறீங்க. அதனால் என்ன பலன்? பூஜ்யம். விஷயம் நாடி கிளம்பணும் திரு பாய்ரோ. அவை நம்மை தேடி வராது. அப்பொழுது வேலைக்காரன் கதவு திறந்து கொண்டு உள்ளே வந்தான். திரு பிரைன் மார்ட்டின் சார், பார்க்க முடியுமா அல்லது பிறகு வர சொல்லட்டுமா? ஆடச்ச, என்ன நடக்குது இங்க என்று எழுந்து கொண்டு விட்டார் ஜேப். சினிமா நடிகர்களுக்கெல்லாம் ஆலோசிக்க வரும் ஜோசியக்காரனாகிட்டீங்க நீங்க என்றார் வெறுப்பாய். நமட்டு சிரிப்பு சிரித்து கொண்டு தன் தோள்களை குலுக்கி காட்டினான் பாய்ரோ. ஜேப் மெலிதாய் சிரித்தபடி கேட்டார், இவனுங்க வந்து கொட்டும் பணத்துல நீங்க கோடீஸ்வரன் ஆகியிருக்க வேண்டுமே பாய்ரோ.
பணத்தை எல்லாம் என்ன செய்றீங்க மூட்டை மூட்டையாய்? இருவரும் கலகலவென சிரித்து கொண்டனர். அப்பொழுது பாய்ரோ கேட்டான், ஏகமான பணம் பற்றி பேசும்போது ஒன்று நினைவுக்கு வருது திரு ஜேப். தனது சொத்து முழுவதையும் காலமாகிவிட்ட சீமான் எட்ஜிவர் என்ன செய்திருக்கிறார்? விற்க முடியாத அசையா சொத்துக்கள் அனைத்தையும் தன் மகள் பெயருக்கு எழுதியுள்ளார். செல்வி கரோலுக்கு கணிசமான ஒரு தொகை. இதுதான் உயில், சிக்கல் இல்லாத எளிமையான உயில். இது எப்பொழுது எழுதப்பட்டது? எட்ஜிவேரின் மனைவி அவரை விட்டுவிட்டு ஓடியதுமே எழுதி பதிந்திருக்கிறார். 2 வருடங்களுக்கு முன்பு இந்த உயிலில் தனது மனைவிக்கு சல்லி காசு கிடையாது என்பதை ஆணித்தரமாய் பிரகடனப்படுத்தியிருக்கிறார். அதை கவனியுங்கள். வஞ்சகமும் பழிவாங்கும் மனமும் மட்டுமே கொண்டு உலவி உள்ள மனிதன் தனக்குள்ளேயே முணங்கிக் கொண்டான் பாய்ரோ. பற்பல வருடங்களாக என்று பாய்ரோவின் முனங்களுக்கு வலு சேர்த்துவிட்டு கிளம்பினார் ஜேப். பிரைன் மார்ட்டின் நுழைந்தார். மிக அழகான உடையாலும் ஒப்பனையாலும் அலங்கரித்திருந்த மார்ட்டின் இளமை வெடித்து எழும் சுந்தர சொரூபனாய் தோன்றினார். பிரதிபலித்த ஆண் கவர்ச்சியை மீறி அவரிடம் சோர்வும் சந்தோஷமற்ற மனோநிலையும் தெரிந்தன. மறுநாளே வருவதாய் சொல்லிவிட்டு, சிறிது நாட்களாக வராமலே வைத்துவிட்டேன் மிஸ்டர் பாய்ரோ என்று மன்னிப்பு கோரும் தோணியில் சொன்னார் இளம் நடிகர். எங்க சமாச்சாரத்துல உங்களை புகுத்துவதில் அவளுக்கு கொஞ்சமும் இஷ்டமில்லை திருமிகு பாய்ரோ. கேட்க மாட்டேன் என்கிறாள், பிடிவாதமாய் நிற்கிறாள். எனவே அவ்விஷயத்தை நாம் அப்படியே விட்டுவிட வேண்டியதுதான். உங்க பொன்னான நேரத்தை அன்றும் இன்றும் இவ்விஷயம் கருதி வீணாக்கி விட்டதற்காக மிக மிக வருந்துகிறேன். அப்படியா? ஆமாம். சம்பந்தப்பட்ட அப்பெண்ணை போய் பார்த்தேன், விவாதித்தேன், கெஞ்சினேன், மன்றாடினேன். அனைத்தும் வீண். நான் எதிர்பார்த்தேனே. மார்ட்டின் சில நொடிகள் பின்னுக்கு தள்ளப்பட்டதாய் அதிர்ந்து போனார். எதிர்பார்த்தீங்களா? எதை? இதை நீங்க இப்போ சொன்னீங்களே, இதை. உங்க தோழியை கலந்தோசித்து விட்டு பிறகு சொல்வதாய் நீங்க விடை பெற்ற பொழுதே எல்லாம் திட்டமிட்டபடிதான் நடக்கும்னு எனக்கு தெரியும் திரு மார்ட்டின். எனில் இதற்கு ஏதாவது விளக்கம் வச்சிருக்கீங்களா? ஒரு துப்பறியும் நிபுணரிடம் தான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அச்சரத்துக்கும் கணக்கிட்டு பகுத்தாராய்ந்து ஒரு விளக்கம் இருக்கும் நண்பா. இதுதான் துப்பறிதலே ஒழிய சம்பவ இடத்திலிருந்து எடுக்கும் பொருட்களை வைத்து ஆராய்ந்து கொண்டு வெறுமனே நேரத்தை கடத்துவது அல்ல. சரியா? எனினும் முழுதாய் விளக்கம் கண்டுவிட்டேன்னு சொல்லிவிட முடியாது. எனக்குள் ஓர் எண்ணம், ஓர் யூகம் உதித்துள்ளது. இதுதான் ஆரம்பம், முதல் கட்டம். 2வது கட்டம்? முதல் கட்டத்தில் ஓர் எண்ணம் யூகித்து முடிவாகிறது இல்லையா? அது சரியாக வேண்டும். இதோ இப்போ உங்க சமாச்சாரத்தில் சரியென ஆகிவிட்டதைப் போல. எனில் அந்த சமாச்சாரம் குறித்து என் கணிப்புகள் சரிதான், எனக்கு தெரியும் என்றாகிறது. இதுதான் 2வது கட்டம். கொஞ்சம் மூளையை கசக்கி கொண்டால் போதும். இளைய கதாநாயகனே, எந்த ரகசியங்களையும் வெளியே கொண்டு வந்து விடலாம். உங்களது முதல் கட்ட யூகம் வெற்றி பெற்று விட்டதால் 2வது கட்ட முழு விளக்கம் என்னன்னு என்கிட்ட சொல்ல முடியுமா? மறுத்து தலையசைத்தான் பாய்ரோ. துப்பறியும் அதிகாரி முக்கிய முடிவுகளை பேசுவதில்லை, இது விதி. கோடிட்டாவது காட்டக்கூடாதா? எதுக்காக? இக்கேள்வியை அமைதியும் மற்றவரை புண்படுத்தும் குணமும் அற்ற பாய்ரோவிடமிருந்து மார்ட்டின் எதிர்பார்த்திருக்கவே மாட்டார். சோர்ந்து போனார். ஒன்று மட்டும் சொல்ல முடியும் என்று சோர்ந்து போன மார்ட்டினின் முகம் சற்றே ஒளிரப் பேசிய பாய்ரோ, எனது முழு விளக்கத்தையும் நீங்க அந்த தங்கப்பல் கதையை சொல்லி முடிச்ச கணத்திலேயே எழுதி முடிச்சிட்டேன் என்றான். பிரைன் மார்ட்டின் கண் அகல பாய்ரோவை பார்த்தார். என்னை பயங்கரமா பயமுறுத்துறீங்க என்று அறிவித்தே விட்டார் மார்ட்டின். எதை என்னிடமிருந்து எதிர்பார்த்து இப்படி பொடி வைத்து பேசி என்னை விரட்டுறீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. உங்க அணுகுமுறையிலிருந்து சிறு குறிப்பு கூட எனக்கு கிடைக்கல.
இதற்கும் மறுத்து தலையசைத்தான் பாய்ரோ. விட்டுடுவோம், வேறு ஏதேனும் பேசுவோம் என்றான் புன்முறுவல்படி. சரி, அதுக்கு முன்னால் உங்களுக்குத்தான் தர வேண்டிய கட்டணம் எனக்கு நீங்க சொல்லியாக வேண்டும். மன்னிக்கவும் மாட்டேன். உங்களுக்கு உபயோகமாய் நான் ஒன்றுமே செய்யல. உங்களின் பொன்னான நேரத்தை நான் உபயோகித்து உள்ளேனே, அதற்கு ஒரு வழக்கு என்னை கவர்ந்து இழுத்துவிட்டால் அதன் உண்மையை நாடும் பொருட்டு நான் சம்பளம் வாங்குவதில்லை. உங்களின் சமாச்சாரம் என்னை மிக கவர்ந்த ஒன்று. நன்றி என்றார் மார்ட்டின். வாருங்கள் மார்ட்டின், வேறு எதையாவது பேசுவோம். கீழே இறங்கி போய் கொண்டிருக்கும்போது ஸ்காட்லாந்து போலீஸ் தானே? ஆமாம், இன்ஸ்பெக்டர் ஜேக்கப் என்கிற ஜேப். மறந்துட்டீங்களா? படிக்கட்டுகளில் விளக்கு ஒளி மிக மங்கலாக இருந்ததால் சிறு குழப்பம். இவர் ஒரு முறை என்னை நாடி வந்து அதிகமாக போதை மருந்து உட்கொண்டு இறந்து போன நடிகை கர்லோட்டா ஆடம்ஸ் பற்றி சங்கதிகளை விசாரித்து சென்றார். ஓ, செல்வி ஆடம்ஸை உங்களுக்கு நன்றாய் தெரியுமா? அப்படியெல்லாம் இல்லை. அமெரிக்காவில் சிறு பிள்ளையாய் இருந்தபோது பழக்கம். இங்கு ஓரிரு முறை அவரை சந்திச்சிருக்கிறேன். அவருடைய பங்களிப்பை ஆழமாய் பார்க்கும் வாய்ப்பு கிட்டியதில்லை. அவருடைய மரணச் செய்தி என்னை துயரப்படுத்தியது. அவரை விரும்பினீங்களா? ஆமாம், அவர் ஓர் அசாதாரண பிறவி. யார் வேண்டுமானாலும் அணுகி பழகத் தகுந்தவர். கருணையோடு பேசும் சுபாவம். ஆமாம் மார்ட்டின், நானும் இக்குணத்தினை அவரிடம் அதிகமாய் பார்த்திருக்கிறேன். தற்கொலையாய் இருக்கலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா? இதை உறுதி செய்ய எந்த துப்பும் கிடைத்து அது இன்ஸ்பெக்டர் ஜேப்புக்கு உதவும்னு எனக்கு தோணலை. கர்லோட்டா ஆடம்ஸ் மிக தனிமையானவர், கலகலப்பற்றவர், தன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளியில் சொல்லாதவர். அது தற்கொலையா இருக்கணும்னு என நான் நினைக்கவில்லை. ஒரு விபத்தாய் தான் இருக்க முடியும். உங்கள் கருத்தை நானும் ஆமோதிக்கிறேன் திருமிகு பாய்ரோ. இப்பொழுது சிறு இடைவேளை விளைந்தது. ஒருவரும் பேசவில்லை. பிறகு சிறு சிரிப்பினுடைய சீமான் எட்ஜ்வேரின் மரணம் யாரோ ஒருவர் செய்த சதி வேலையா இருக்குமோன்னு திசை திரும்பிக்கிட்டு இருக்கு இல்லையா என கேட்டான் பாய்ரோ. ஆமாம் ஆமாம், எங்கும் இதே பேச்சு. உங்களுக்கு தெரியுமா? அல்லது போலீஸுக்காவது ஏதேனும் தெரிய வந்திருக்கா? யார்தான் கொண்டிருப்பார்கள்னு இப்போ ஜானே வில்கின்சன் முழுவதுமாக வழக்கிலிருந்து தப்பிய பிறகு எப்படிதான் இது முடிய போகுது? போலீஸுக்கு ஆழமான சந்தேகம் உள்ளது. பிரைன் மார்ட்டின் விறுவிறுப்பானார். உண்மையாகவா? யார் மீது? பட்லர் திடுமென காணாமல் போயிட்டான். உங்களுக்கே இப்ப புரிஞ்சிருக்குமே. பட்லர் மகா அழகன். ஆண்களே மையல் கொள்ள துடிக்கும் அழகு. உங்களைப் போலவே. பொட்டில் அரைந்தார் போலானேன் நான். முதலில் பட்லரை பார்த்த கணத்தில் அம்முகம் எங்கோ பார்த்த முகமாய் ஏன் எனக்கு புரிந்தது என்பது இப்பொழுது தெளிவாயிற்று. நான் கூச்சப்படும் அளவுக்கு என்னை புகழுகிறீர்கள், மார்ட்டின் வாய்விட்டு சிரித்தபடி சொன்னார். ஆனா உண்மைதானே? எல்லா இளைய யுவதிகளும், கன்னி பெண்களும், அலுவலகம் போகும் பெண்களும், வீட்டில் சும்மா இருக்கும் பெண்களும் என பெண் சமூகமே உங்க பின்னால ஓடி வரல மார்ட்டின். மார்ட்டின் என்றால் மன்மதன் என்றாகிவிட்டது. போதும் போதும், இனி தாங்காது. எழுந்து கொண்டார் மார்ட்டின். மிக்க நன்றி திரு பாய்ரோ. உங்களை நான் சில முறை தொந்தரவு செய்ததற்கு மீண்டும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்கள் இருவருக்கும் கை குலுக்கல்கள் கொடுத்து கிளம்பியவரின் முகத்தில் திடுமென புதிதாய் குழப்பமும் பயமும் வந்து நிரவியதை கவனித்தேன். அவருடைய சோர்வும் அமைதியற்ற மனோநிலையும் சந்தேகத்துக்கிடமின்றி ஊர்ஜிதமாயின. எனக்குள் பரவி கிடந்த ஆவலான எதிர்பார்ப்பினை பாய்ரோவிடம் கொட்ட காத்து கிடந்தேன். மார்ட்டின் வெளியேறியதும் கதவு மூடப்பட்டதோ இல்லையோ, நான் தெரிந்து கொள்ள துடித்ததை கொட்டியே விட்டேன். ஹே பாய்ரோ, சொல்லு. மார்ட்டின் திரும்பி வந்து சந்தேகத்துக்கிடமாய் அமெரிக்காவில் அவருக்கு நடந்ததாய் சொன்ன விஷயங்களை துப்பறிதல் குறித்து மறுபடியும் ஆரம்பிச்சு உன்னுடன் பேசுவார்னு நீ எதிர்பார்த்தியா? அப்படித்தானே நான் மார்ட்டினிடம் சொன்னேன். நீயும் கேட்டியே ஹேஸ்டிங்ஸ். எனில்
வார்த்தை எழாமல் நான் கேட்டேன். நான் கேட்க வந்தது என்ன என்று அறிந்து கொண்டு பாய்ரோ மறு கேள்வி கேட்டான். எனில் அவர் கலந்தோசித்து வருவதாய் சொன்ன நாம் அறியாத அந்த மர்மப் பெண் யார் என்று உனக்கு சர்வ நிச்சயமாய் வெளிச்சமாகி இருக்கணும் ஹேஸ்டிங்ஸ். பாய்ரோ புன்முறுவினான். அப்புன்னகை மாறாமலேயே பின்வருமாறு புதிராய் பேசினான். எனக்கு சிறு அபிப்பிராயம் உள்ளது. அருமை நண்பா, நான் சற்று முன் குறிப்பிட்டது போல தங்கப்பல் குறித்து பேசப்பட்டதிலிருந்துதான் எனக்குள் இந்த அபிப்பிராயம் முளைத்தது. என் அபிப்பிராயம் சரி என்னும் பட்சத்தில் அந்த பெண் யார் என்பது குறித்து என் கணக்கும் அப்பெண் மார்ட்டின் என்னிடம் வருவதை தடுப்பாள் என்றும், மேலும் ஏன் அவள் அப்படி தடுப்பாள் என்றும் நான் போட்டிருந்த கணக்குகளும் மிக சரியாய் போகும். பார்த்தாயா, என்னிடம் மார்ட்டின் வருவதை அப்பெண் தடுத்தே விட்டாள். எனில் என் கணக்கு சரி. சரி சரி ஹேஸ்டிங்ஸ் கண்ணா, இந்த சமாச்சாரம் குறித்து முழு உண்மையும் இப்பொழுது எனக்கும் தெரியும். கடவுள் உனக்கும் கொடுத்துள்ள மூளையை கொஞ்சமாய் உபயோகித்தால் கூட போதும், உனக்கும் சட்டென புரிந்துவிடும். என்ன முழிக்கிற? போடா, நீ இப்படி விழும்போதெல்லாம் அசட்டையாயிருந்த ஒரு சமயத்தில் இறைவன் உன்னை என்னுடன் சேர்த்து விட்டானோன்னு நினைக்கத் தோணுது.